மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியை ராஜினாமா செய்யக்கோரி கொல்கத்தாவில் மாணவர்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டும் முதலமைச்சர் மமதா பானர்ஜியை ராஜினாமா செய்யக்கோரியும் கொல்கத்தாவில் மாணவர்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். தலைமை செயலகம் நோக்கி பேரணியாக செல்லும் மாணவர்களை கலைக்க தண்ணீரை பீய்ச்சி அடித்து வருகின்றனர் போலீசார். காவல்துறையினரின் தடுப்புகளை தாண்டி மாணவர்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். আসতে পারবি না তো আবার ওইখান থেকে মান না। மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியை ராஜினாமா செய்யக்கோரி கொல்கத்தாவில் மாணவர்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை நம்முடைய நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்கியிருக்கலாம். மகாலிங்கம் வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்களை பகிரலாம். முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் கொலைக்கு பொறுப்பேற்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதவி விலக வலியுறுத்தி மாணவர் அமைப்பை சார்ந்த ஏராளமான மாணவர்கள் தற்பொழுது கொல்கத்தாவில் பேரணியாக செல்லும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட வேண்டும் என்ற நோக்கில் பேரணியாக சென்ற அவர்களை தண்ணீர் பீச்சி அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போலீசார் கலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல கலைந்து செல்ல மறுக்கும் மாணவர்கள் மீது தடியடி நடத்தியும் காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. கடந்த 9ஆம் தேதி 2ஆம் ஆண்டு முதுகலை பயிற்சி பெண் மருத்துவர் சடலமாக மீட்கப்பட்டார். அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிர் கொல்லப்பட்டதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தன. இது குறித்து சிபிஐ தற்பொழுது விசாரித்து வருகிறது. அந்த கேஜி கர் என்ற அந்த மருத்துவமனையில் தன்னார்வலாக பணியாற்றிய சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் தற்பொழுது மாநில அரசு முறையாக அந்த வழக்கை விசாரிக்கவில்லை என்று பல்வேறு கண்டனங்களும் எழுந்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த எதிர்ப்பின் ஒரு பகுதியாகத்தான் மாணவர் அமைப்பினர் இன்று தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் நோக்கில் நபன்னா என்ற பெயரில் இந்த பேரணியை அறிவித்திருந்தார்கள். தற்பொழுது அந்த தலைமைச் செயலகத்தை சுற்றிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. சுமார் 19 இடங்களில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 5 முக்கிய இடங்களில் அலுமினிய வேலிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வேலியெல்லாம் தாண்டி பேரணியில் ஈடுபட்ட மாணவர்கள் செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். அப்போதுதான் போலீசார் கண்ணீர் புகை குண்டு வீசி அவர்களை கலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். அதே போல தடியடியும் நடத்தியிருக்கிறார்கள். தண்ணீர் பீச்சி அடித்தும் தங்களது பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். ஹவுரா போலீசார், கொல்கத்தா போலீசார் ஆகியோரை தாண்டி அதிரடிப்படை போலீசாரும் பறக்கும் படையினரும் தற்பொழுது தண்ணீர் டேங்குகளுடன் நாங்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த தடுப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது.